டியூஸ்டே ஆஃப்டர்நூன் தம்பி ஒரு 2 நாளே பரோட்டா செஞ்சு கொடுன்னு கேட்டிருந்தா. நாங்கள் வந்து கொரோனா டைமில் பரோட்டா வந்து செஞ்சு கற்றுக்கிட்டோம். ஓரளவுக்கு நாங்கள் சாப்பிட்ற அளவுக்கு வந்து பரோட்டா செய்வோம். வீட்டில் பரோட்டா சாப்பிட்டு பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கடை பரோட்டா பிடிக்காது. ஏன்னா வந்து அது எந்த ஆயிலில் செய்கிறாங்கன்னே தெரியாது. அப்படிங்கிறனால வீட்டு பரோட்டா வந்து ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இன்னைக்கு நைட் எங்கள் வீட்டில் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டா தான். பரோட்டாவும் எம்டி சால்னா வெஜ் சால்னா தான் வந்து செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால 2:30 வந்து மாவு பிசைஞ்சிட்டு வச்சுட்டு தம்பி உங்களை பிக்கப் பண்ண போயிட்டு தம்பி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 6 மணிக்கு சாமியை கும்பிட்டு பரோட்டா வேலைகள் வந்து ஒரு 6:30 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது ஃபர்ஸ்ட் எம்டி சால்னா தான் செஞ்சிருந்தேன். தம்பிக்கு அதுக்குள்ள ஆன்லைன் கிளாஸ் வந்துச்சு அப்படிங்கறனால நடுவில் இந்த வீடியோவை எடுக்க முடியல. கடைசி ஃபைனலா இந்த பரோட்டா வீடியோ தான் எடுக்க முடிஞ்சது. பரோட்டாவுமே அடிக்கடி வந்து சாப்பிடக்கூடாது. ஆனா கடையில வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் செய்யறது பெட்டர்னு வேணா சொல்லிக்கிறோம். ஒரு 2 வீக்ஸ் வந்து பசங்க கேட்டாங்கன்னா வந்து கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. பயங்கர டேஸ்ட் இருந்துச்சு. இந்த ரெசிபி வீடியோ வேணும்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஷார்ட் வீடியோல வந்து நான் கொடுக்குறேன். பரோட்டா ஒன்றும் நம்ம எனக்கு அடிக்க வேற வரல. அது இல்லாம கையில வந்து கொஞ்சம் சூடு பட்டுருச்சு அப்படிங்கறனால கொஞ்சம் பெயினாவே இருந்தனால என்னால் நல்லா அடிக்க முடியல. பட் பயங்கர சாஃப்டா இருந்துச்சு. 200 கிராம் மைதா மாவுல 5 பரோட்டா தான் வருது. உங்க ஃபேமிலிக்கு ஏற்ற அளவுக்கு வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.